இந்த ஸ்கைப்ல அடியனுடைய உபன்யாசத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்கிற வாழ்க்கை, ஆசையோட கேட்கிற வாழ்க்கை என்னுடைய கிருதஜ்ஞை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படி உற்சாகம்னா, நிறைய பேர் நேரம் கேட்கிற போது கொஞ்சம் பேசுறதுக்கு உற்சாகம் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அது முடிகிற சமயத்துல இதுலயா கேள்விகள் கேள்விகள் கேட்கிற போது அடியேன் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு உற்சாகம் ஏற்படுறது. அதனால நேரடியா கலந்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஸ்கைப் மூலமா கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஒன்னும் இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணமும் நாமும் அப்படிங்கிற தலைப்பு இது. இந்த தலைப்பை இந்த தலைப்பு மூலம் உபன்யாசம் பண்ணுங்க அப்படின்னு இதை தேர்வு பண்ணி கொடுத்தா பாருங்க, செலக்ட் பண்ணி கொடுத்தா பாருங்க, அவளுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. புனர்வசு நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது ராமபிரானுடைய திருநட்சத்திரம். அன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு அப்படின்னாலே ரெட்டை. இந்த மாச பலன் அதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். சின்ன சின்ன படம் போட்டிருப்பா. படம் போட்டுற போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு படம் போட்டிருப்பா. இதுல மிதுன ராசின்னு வரும். புனர்வசுக்கு மிதுன ராசி வரும். மிதுன ராசியில 2 பெண்கள் 2 ஸ்திரீகளுடைய படம் போட்டிருக்கோம். அது ரெட்டை 2. இங்க எப்படி அமைகிறதுனா, இதுல ராமாயணத்தையும் வால்மீகியையும் பிரிக்க முடியாது. வால்மீகினா ராமாயணம், ராமாயணம்னா வால்மீகி. அந்த மாதிரி ரெட்டை, புனர்வசும் ரெட்டை. அதனால பிரிக்க முடியாது இது. அதனால அப்படிப்பட்ட ஒரு ராமாயணத்தை ஒரு மகா காவியத்தை கொடுத்த அந்த வால்மீகி மகரிஷிக்கு நாம முதல்ல நம்மளுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கணும். அவர் தான் இந்த ராமாயணத்தை உலகத்துக்கெல்லாம் கொடுத்திருக்கார். அதனால ஒன்னும். ரெண்டாவது, அதனால என்னாச்சு, ஸ்ரீமத் ராமாயணமும் நாமும்ங்கிற தலைப்பு இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தது. இந்த இது கிரியேட் ஆயிடுச்சு. அதனால இது நான் ஒரு பாக்கியமா இதை கருதுறேன். இதை அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை 3 பகுதியா பிரிச்சுட்டு இருக்கோம். என்ன 3 பகுதி அப்படின்னா, முதல்ல ஸ்ரீமத் ராமாயணமும் நாமும் அப்படிங்கிறதுல ராமாயணத்தினுடைய பெருமைகள். ராமாயணத்தோட பெருமைகள் அப்படி சொல்லிட்டா இது நாம 2-3 வார்த்தையில சொல்லிவிடலாம். 2-3 வார்த்தைகள் நம்ம சொன்னா கூட இத நாள் முறை சொல்லிட்டு இருக்கலாம். சின்ன வயசுல சொல்ல ஆரம்பிச்சா கூட ராமாயணத்தினுடைய பெருமைகளை சொல்றதுக்கு ஒரு ஜென்மம் போறாது. அதனால இது ராமாயணத்தினுடைய பெருமைகளை முடிஞ்ச வரை நாம சொல்றோம். அடுத்தது 2வது பகுதி நாமும். ராமாயணமும் நாமும்ங்கிறது 2வது பகுதி நாமும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்தா நாமும் நாங்களும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாமும்ங்கிறதுனா எல்லாரையும் சேர்த்து சொல்றது இந்த வார்த்தை. இது எப்படின்னா, நாமும்னா நம்மை பற்றிய விஷயங்கள், ராமாயணத்துடைய பெருமைகளை பற்றிய விஷயங்கள் முதல்ல சொல்றோம். அடுத்தது நாமும்னா நம்மை பற்றிய விஷயங்கள். நம்மை பற்றிய விஷயங்கள் என்ன இருக்கு? எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நம்ம பற்றிய விஷயங்கள் சிறுமைகள் தான். நம்ம பற்றிய விஷயங்கள் என்ன சொல்லணுமோ விரும்பி சொல்ல முடியும். நம்மளுடைய சிறுமைகள், பகவானுடைய ராமாயணத்தோட பெருமைகளை சொன்னோம்னா நம்ம பத்தி சிறுமைகள் தான் சொல்ல முடியும். அதுனா சிறுமைகளை சொல்லிவிட்டு தெரிஞ்ச வரைக்கும் அதை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 3வது பாகம் இந்த மாதிரி நம்மள்ட இருக்கிற அந்த சிறுமைகள்லாம் மறையறதுக்கு, அதே சமயத்துல பெருமைகள்லாம் வளரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ராமாயணத்துடைய கதாபாத்திரங்கள், ராமாயணம் ஒரு கதைன்னு வச்சுட்டா கூட அதனுடைய கதாபாத்திரங்கள்ல இருந்து நாம யார பின்பற்றணும், யாருடைய அவன் நடந்து காட்டினாலோ அனுஷ்டானம் பண்ணாலோ இல்லையோ, அந்த அனுஷ்டான பண்ணத்துல நாம எது எடுத்து நாமளும் அது மாதிரி செஞ்சு பார்க்கணும், எதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத 3 பகுதியா பிரிச்சுட்டு இதை அடியேன் சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன் சுவாமி. இதை முதல்ல ஒரு பிரியாம்பிள் மாதிரி, முகவுரை மாதிரி, முன்னுரை மாதிரி யுகங்களை பத்தி பார்ப்போம். யுகங்கள்ல 4 யுகம் சொல்ற 4 யுகங்கள். அதுல கிருதயுகம்,
திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இதுல கிருதயுகத்துல மொத்தம் 17,28,000 வருஷங்கள். கிருதயுகங்கிறது 17,28,000 வருஷங்கள் இருக்கு. திரேதா யுகத்துல 12,96,000 வருஷங்கள். இந்த வருஷங்கள் சொல்றதெல்லாம் இதெல்லாம் மனுஷ வருஷங்கள். அது சொல்றது முழுக்க மனுஷ வருஷங்கள், தேவ வருஷங்கள் இல்ல, மனுஷ வருஷங்கள். திரேதா யுகத்துல 12,96,000 வருஷங்கள். துவாபர யுகத்துல 8,64,000 வருஷங்கள் இருக்கிறதா சொல்ற. கலியுகம் அதுல பாதி அப்படியே 4,32,000 வருஷங்கள் கலியுகம். இதுல சரி கிருதயுகம் 17,28,000 வருஷங்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்றீங்க நீங்க. அதுல மனுஷனுடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கிருதயுகத்துல மனுஷனுடைய ஆயுஸ் 1,00,000 வருஷம். கிருதயுகத்துல மனுஷனுக்கு ஆயுஷ் பகவான் கொடுத்திருக்கிறது 1,00,000 வருஷம். திரேதா யுகத்துல 10,000 வருஷம் மனுஷனுடைய ஆயுஷ். துவாபர யுகத்துல 1000 வருஷம். கலியுகத்துல மனுஷனுடைய ஆயுஷ் 100 வருஷம். இந்த மாதிரி ஆயுஷ் இருக்கு, பகவான் கொடுத்திருக்க ஆயுஷ் மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் அவதார கிருதயுகத்துல தசாவதாரங்கள் முக்கியமான எடுத்திருக்கா. எல்லாம் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எடுத்திருக்கிறதெல்லாம் பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருந்தா கூட இந்த 10 அவதாரங்களை முக்கியமா எல்லாரும் எடுத்திருக்கா. அந்த 10 அவதாரங்கள்ல கிருதயுகத்துல மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நிருசம் அவதாரம், வாமன அவதாரம், மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன, இது வரைக்கும் கிருதயுகத்தில் நடந்திருக்கு. திரேதாயுகத்துல பரசுராம அவதாரமும் ராமாவதாரமும் திரேதாயுகத்தில் நடந்திருக்கு. துவாபர யுகத்துல பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் முக்கியம், அதை எடுத்திருக்கா. கலியுகத்துல இனிமேல்தான் கல்கி அவதாரம் ஆக போறது. ஆக இந்த 10 அவதாரங்கள்ல மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன இந்த 5 அவதாரங்களும் கிருதயுகம். திரேதாயுகத்துல பரசுராம ராமாவதாரம், துவாபர யுகத்துல பலராம கிருஷ்ணன், கலியுகத்துல கல்கி, இந்த மாதிரி எடுத்திருக்கா. இப்போ நம்ம ராமாயணம்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், திரேதாயுகம்னு பார்த்தோம். திரேதாயுகத்துல 12,96,000 வருஷங்கள், மனுஷனுடைய ஆயுஷ் 10,000 வருஷம் பார்த்தோம். இந்த ராமாயணத்தை பத்தி சொல்ற போது ராமாயணத்துடைய பெருமைகள் இப்ப சொல்ல போறோம். இப்போ ராமாயணத்து பெருமைகள்ல ராமாயணத்துனா தர்மம் தான், தர்மத்தை பத்தி தான் சொல்றது முக்கியமா எல்லாத்தையும். அத 2 முக்கியமான தர்மங்கள் சொல்ற. என்ன 2 முக்கியமான தர்மங்கள் அப்படின்னா, சாமானிய தர்மம். சாமானிய தர்மம்ங்கிறது என்னன்னா, ராமன் தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளையை ஏற்று வனவாசம் பண்ணது, பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிம்பாத சாமானிய தர்மம் அப்படிங்கிறாத. பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார். 2வது தர்மம் ராமாயணம் சொல்றது, 2வது தர்மம் என்னன்னா விசேஷ தர்மம். விசேஷ தர்மம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஆட் பண்ணிக்கணும். விசேஷ தர்மம் நாம 2 தர்மம் பார்த்தோம். ராமாயணத்துல 2 முக்கியமான தர்மங்கள் பார்த்தோம். அதுல சாமானிய தர்மம் பித்ருவாக்கிய பரிபாலனம். விசேஷ தர்மம் எப்படின்னா, ராமன் ஆரண்யம் அதாவது காட்டுக்கு ஆபாபா இருக்கிற இடத்துக்கே போய் சரணாகத ரட்சணம் பண்ண அப்படிங்கிற விசேஷ தர்மம். அதான் விசேஷ தர்மம். ராமன் காட்டுக்கு போனார். சரி, காட்டுக்கு போனாருன்னா எப்படி போனார், அந்தந்த இடத்துல அந்த போய் காட்டுல போய் ஒவ்வொருத்தருக்கும் சரணாகத ரட்சணம் பண்றாருங்க. எப்படி போறார், தபசி வேஷத்துல போறார். தபசி வேஷத்துல எதுக்கு எப்படி போறாருன்னா, ஆயுதம் தாங்கிட்டு போறார். ஆயுதம் தாங்கி தபஸ்வி வேஷத்தில் பக்தர்கள் யாரெல்லாம் சரணாகதர்கள், சரணாகதியின் அடைஞ்ச வாழை காப்பாத்துறதுக்காக நடந்து போறார் அவர். அதனால அவரை ஆசிரித பரதந்திரன் அப்படிங்கிற அவளை. தபஸ்வி வேஷத்துல இருந்தா கூட கையில் ஆயுதம் வச்சிருந்திருக்கார். இதை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. சீதா தேவி கேட்கிறா,
தபசிய வேஷத்தை போட்டுக்கல ஆயுதம் வச்சுக்கலாம் கேட்கற, அதுக்கு ராமன் பதில் சொல்றாரு. அதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப விரிவா வருது இது. அதெல்லாம் நமக்கு இங்க வேண்டாம். இப்ப ராமாயணத்துல பெருமையை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு போறோம் இப்போ. அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா சேஷத்துவம். சேஷத்துவம் அப்படின்னா கைங்கரியம் பண்றது. கைங்கரியம் பண்றதுக்கு என்ன உதாரணம்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து ராமனுக்கு எப்ப பார்த்தாலும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். சேஷத்துவம் அப்படிங்கிறத சொல்றது லக்ஷ்மணன், அதுக்கு உதாரணம் லக்ஷ்மணன். அப்புறம் பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா கட்டளை இட்டா அந்த கட்டளைப்படி நடக்கிறது. அந்த கட்டளைப்படி யார் நடந்தா அப்படின்னா பரதன். இப்படி இரு என்று சொன்னா அப்படியே இருக்கிறது. இட்ட வழக்காய் இருப்பது அப்படின்னு சொல்வார். வியாக்கியானத்துல என்ன சொல்வா, இட்ட வழக்காய் இருப்பது அப்படின்பா. அப்படின்னா பரதன் அந்த மாதிரி இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அது பாரதந்திரியம் பார்த்தோம். பாரதந்திரிய காஷ்டா அப்படின்பா. அது வந்து சத்ருகன் வந்து இந்த பாரதந்திரியமா இருக்காரோ இல்லையா, இட்ட வழக்கா இருக்காரோ இல்லையா பரதன், அந்த பரதன்ட பக்தியா இருந்தாராம். பாகவதா இருந்திருக்கார் பாகவதன் அவர். அதனாலதான் அவருக்கு பாரதந்திரிய காஷ்டா அப்படின்பா. இந்த மாதிரி 3 முக்கியமானது சொல்வார் ராமாயணத்துல. இன்னொன்னு லக்ஷ்மணன் மூலமா கர்மயோகம், பகவான அடையறதுக்கு சொல்ற வழிகள் இருக்கும் இல்லையா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி அல்லது பிரபத்தி, இந்த மாதிரி சொல்லிட்டு போற. அதுல உதாரணம் லக்ஷ்மணன் மூலமா கர்மயோகம் சொல்லப்படுகிறது ராமாயணத்துல. பரதன் மூலமா பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. பகவத்கீதை சொல்றார்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆச்சாரியரா இருந்து சொல்றாரு கிருஷ்ணன் 3 இதை பத்தி, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு. அதுல லக்ஷ்மணன் கர்மயோகம், பரதனுக்கு வந்து பக்தி யோகம், லக்ஷ்மணனுக்கு கர்மயோகம், சத்ருகுணனுக்கு ஞான யோகம் அப்படின்பா. அடுத்தது ராமாயணம் வந்து அர்த்த பஞ்சகம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த அர்த்த பஞ்சகம் ரொம்ப முக்கியம். அர்த்த பஞ்சகம்னா இது சமாசிரணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுவா, இதை சொல்லி கொடுப்பா ஆச்சாரியால். எதுக்கு சமாசிரம் பண்ணணும், பரிநியாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற போது இந்த அர்த்த பஞ்சகம்ங்கிறது வருது. அர்த்த பஞ்சகம்னா 5 விஷயத்தை சொல்றது. இது 5 விஷயமான அர்த்தத்தை சொல்றது. என்ன 5 விஷயம்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்னா என்ன, நாம ஆத்மா, நம்முடைய சுரூபம். நம்முடைய சுரூபம்னா நாம் யார், முதல்ல இருக்கிறது நாம் யார். அடுத்தது பரமாத்ம சுரூபம். பரமாத்மாங்கிறது பகவான். பகவான் யாரை அடையணும், பகவான் அடையணும். நாம யார். 2வது யாரை அடைய விடும். 3வது அந்த அடையறுக்க வேண்டிய உபாயம், வழி, என்ன வழி. அது வந்து வழி எது, வழின்னா என்ன, பக்தியா பிரபத்தியா, அதாவது சரணாகதியா உபாயம். சரி, அப்படி அடைய வேண்டிய வழியை பார்த்துட்டா அதனால என்ன பலன் அப்படின்னா, அதாவது பக்தி மூலமாகவோ சரணாகதி மூலமாகவோ வரும் பலன் எப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா பகவானுடைய திருவடியில் நித்திய கைங்கரியம். அது அப்பதான் 5வது இதை தடுக்கிறது இருக்க. இதை தடுக்கும் போலியோ உபாயம் இருக்கு. நாம யாரு தெரிஞ்சுக்கிறோம், யாரை அடையணும் தெரிஞ்சுக்கிறோம், அடைய வேண்டிய வழி தெரிஞ்சுக்கிறோம், அந்த அடைய வேண்டிய வழியில போனா என்ன பலன் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதெல்லாம் சீக்கிரம் நடந்து முடிகிறதோ, நடக்காது. என்ன காரணம்னா பிரகிருதி சம்பந்தம். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துல, இந்த உலக சம்சாரத்துல நாம கட்டுண்டு இருக்கோம். நம்ம அதாவது பாவம் புண்ணியம் இந்த மாதிரி சில விலங்குகளால போட்டு நம்மள கட்டி வச்சிருக்கா. அதனால அது வந்து தடுக்கும் தடை. இது பிரகிருதி சம்பந்தம். இத ராமாயணம் சொல்றது அப்படின்பா. அப்புறம் இந்த ராமாயணங்கிறது பிரம்மாவால அனுகிரகிக்கப்பட்டு, பிரம்மா சொல்ற நாரதர்கிட்ட ராமாயணத்தை நீ சொல்லு அப்படின்னுட்டு, நாரதர் வந்து வால்மீகி மகர்ஷிக்கு உபதேசம் பண்றார். இதுதான் ராமாயணத்துடைய ஆரம்பம். பிரம்மா அனுகிரகம் பண்ணி நாரதரால வால்மீகி மகர்ஷிக்கு உபதேசிக்கப்பட்ட காவியம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற போதியோ. ஸ்ரீமத் அப்படின்னா தர்ம உபதேசத்தை இதிகாசமாக சொல்வது. ஸ்ரீமத் அப்படின்னா இதான் அர்த்தம். தர்மத்தை உபதேசமா இதிகாசம் மூலமாக சொல்றது, கிரந்த வடிவில சொல்றது. கிரந்தம்ங்கிறது என்ன, புக்கு. கிரந்தம்னா ஏதோ பயப்பட வேண்டாம், அது புஸ்தகம். கிரந்த வடிவில் சொல்றதுன்னா அதான் அர்த்தம். அப்புறம் இதுக்கு இன்னொரு பேரு இதிகாச சிரேஷ்டம் அப்படின்னு பேரு. ராமாயணத்துக்கு இதிகாச சிரேஷ்டம், அதாவது இதிகாசத்திலேயே சிறந்தது அப்படி சொல்வா. இதிகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடந்தபடியே எதையும் மறைக்காமல் அப்படியே சொல்றது. இதிகாசம்னா இதான். 2 இதிகாசங்கள், மகாபாரதம்
ராமாயணம். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் இதிகாசங்கள்ல நம்ம தொண்டு தொட்டு வந்து இருக்குதுல. இது எதையும் மறைக்கல, எந்த விஷயத்தையும் மறைக்காம நடந்தது நடந்தபடியே அப்படியே சொல்றதுதான் இதிகாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த ராமாயணங்கிறது நம்ம பாரத தேசம் மாத்திரம் இல்ல, பக்கத்துல தாய்லாந்து, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் பரவி இருக்கு, அந்தந்த இடங்கள்ல பரவி இருக்கு. இதை பத்தி நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்குதுல. ராமாயணம் எந்தெந்த ரூபத்துல எந்தெந்த தேசத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய வந்திருக்கு. ராமாயணம் பல பல மொழிகள்ல இத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா, மொழி வைத்திருக்கா இத. அதை தவிர அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி சில கதைகள் சில மாறி இருக்கும். ஆனால் நமக்கு முக்கியமானது நடந்ததை நடந்தபடி அப்படியே எதையும் மறைக்காமல் சொன்ன ஸ்ரீமத் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணம் அப்படிங்கறத நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு அத்தாரிட்டி. இதுல ஆழ்வார்கள் குலசேகர ஆழ்வார் ராமாயண சாரத்தை 2 திருமொழிகள் சொல்லிருக்கார். குலசேகர ஆழ்வார் கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்னு எழுதியிருக்கார். அந்த பஞ்சஸ்தவத்துல அதிமானுஷ்டஸ்தவம் அப்படின்னு ராமனை பத்தி சோகம் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார். பஞ்சஸ்தவத்துல இது ஒண்ணு அதிமானுஷ்டஸ்தவம். சுவாமி தேசிகன் மகாவீர வைபவம் அதாவது ரகுவீர கத்தியம் பண்ணிருக்கார். அப்புறம் அபய பிரதான சாரம் அப்படின்னு பண்ணியிருக்கார். இன்னொன்னு இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ராமாயணத்துக்கு பெரிய திருமலை நபிகள் அப்படின்னு ஆச்சாரியன் இருந்திருக்கார். இவர் ஆளவந்தாருடைய சிஷ்யன். குரு பரம்பரையில வரும்போது இதை படிச்ச வாழ்க்கைலாம் தெரிஞ்சிருக்கும். ஆளவந்தார் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன். அவருடைய சிஷ்யர் பெரிய திருமலை நபிகள். அவருக்கு இன்னொரு பேரு ஸ்ரீசைல பூரணர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. அவர் உடையவருக்கு அதாவது பாஷ்யக்காரருக்கு ராமானுஜருக்கு 1 வருஷ காலம் ராமாயணத்துடைய விசேஷ அர்த்தங்களை சொன்னார், காலக்ஷேபமா சொன்னார். அந்த காலக்ஷேபம்னா என்ன, ரகசிய அர்த்தங்களை சொன்னார் அவர். அதனால்தான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பாதி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் அப்படின்னு ராமானுசன் நூற்றந்தாதியில திருவரங்கத்தமுதனார் அப்படின்றவர் பாஷிகாரரை ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்கார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் அப்படிங்கிறார். ராமானுசன் நூற்றந்தாதியில இந்த ராமானுசன் நூற்றந்தாதி அப்படியே ராமானுசான்னு போட்டு நான் ஒரு வருஷம் முன்னாடி எழுதியிருக்கேன், இன்டர்நெட்ல எழுதி அமைச்சிருக்கேன் முன்னாடி. அது யாரும் பார்த்திருக்காலும் நம்ம தெரியாது. இது இவ்வளவு விசேஷம். இத ராமாயணத்துல காலக்ஷேபமா உடையவர் கேட்டார் இல்லையோ, அதுல 18 விசேஷ அர்த்தங்கள் சொல்றார். இதெல்லாம் ராமாயணத்தினுடைய பெருமைகள் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ராமாயணங்கிறது கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெறும் கதையை கதை தெரிஞ்சுக்கிட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல என்ன விசேஷங்கள் அதனுடைய பெருமைகள் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். இப்போ இதுல 18 விசேஷ அர்த்தங்களை சொல்ல தெரிஞ்சுதாராம் ஆச்சாரியனான உடையவர், பரமாச்சாரியன் உடையவர். அதுல ஒண்ணு என்னன்னா, இதிகாச புராணங்கள். இந்த 18 இதிகாச புராணங்கள்ல இது ஒரு வித்யாஸ்தானமா இருக்கு. வித்யாஸ்தானம் மொத்தம் 18. அதுல இதிகாச புராணங்கள்ல ஒரு வித்யாஸ்தானமா எடுக்கிறா, வித்யாஸ்தானம் அவ எடுக்கிறா. அதுல இது ஒண்ணுன்னு எடுத்திருக்காத ராமாயணத்தை. இதுல சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள் இருக்கு. இந்த 6 அங்கங்களுக்கும் உதாரணம் சொல்றது தெரிஞ்சிட்டு இருக்கார் அவர் உடையவர். பெரிய திருமலை நபி மூலமா தன்னுடைய ஆச்சாரிய மூலமா தெரிஞ்சுட்டாராம். அது சொல்ற எப்படின்னா, சிக்ஷை அப்படின்னா, சிக்ஷைங்கிறது எப்படி இருக்கு ராமாயணத்துல எங்க இருக்கு அப்படின்னா, ஹனுமானை பத்தி எடுக்கிற அவருடைய பேச்சு கொஞ்சம் கூட தாமசமா இருக்காது, ரொம்ப வேகமா பேசுவார். அதே சமயத்துல அந்த பேச்சு வரம்பு மீறாத பேச்சாக இருக்கும். சிக்ஷைங்கிறதுக்கு உதாரணமா ராமாயணத்துல சொல்ற ஹனுமானுடைய பேச்ச சொல்ற. இத அவயவங்கள்ல மூக்கா சொல்றாத. ஏன்னா ஸ்வரம், உச்சரிப்பு இவையெல்லாம் தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கிறதுனால சிக்ஷை அப்படிங்கிறது மூக்க உதாரணமா சொல்ற.
அப்புறம் சிருஷ்டிக்கு அப்புறம் வியாக்கரணம். வியாக்கரணம்ங்கிறது இது சிருஷ்டியிலேயே சேர்ந்து விடுறது. ஹனுமான் வந்து வியாக்கரண பண்டிதன், நவ வியாக்கரண பண்டிதன் அப்படின்பா அவரை. அத வந்து உறுப்புகள்ல அவயவங்கள்ல வாயா சொல்றாத. அடுத்தது சந்தஸ். சந்தஸ்ங்கிறது தக்க இடங்களில் இந்த விருத்தங்கள், அழகான விருத்தங்கள்ல ஸ்லோகங்கள் இருக்கும். அந்தந்த இடத்துல விருத்தங்கள்ல வந்து ஸ்லோகங்கள் அமைச்சிருக்கார் வால்மீகி. அது சந்தஸ். தக்க இடங்களில் அழகான விருத்தங்களில் ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால இது அவயவங்கள்ல கால் அப்படிங்கிறார், அதாவது லெக் அப்படிங்கிறார். அடுத்தது நிருத்தம். நிருத்தம்ங்கிறது அடுத்த அங்கங்கள், இன்னொரு அங்கம். இது 4வது அங்கம். இது வந்து அத்ய ராமஸ்ய ராமத்வம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன சத்ருக்னோ நித்திய சத்ருக்ன அப்படின்னு போன்ற மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்லோகங்கள் என்னன்னா, ராவணா அப்படின்னாலே கத்துபவன், கத்துப்பொழி செய்பவன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இதெல்லாம் நிருத்தம். வேதத்துல காதா இருக்கு அப்படிங்கிற அவயவங்கள் அது. கத்துப்பொழி செய்பவன் விருத்தம் அப்படிங்கிற. அடுத்தது ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிறது எப்படின்னா, இந்த இதுல அங்கங்கத்துல ஜோதிஷம் ராமாயணத்துல இருக்கு அப்படிங்கிற. எப்படி இருக்குன்னா, தசரதர் வந்து புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு நாள் குறிக்கிறார். ஜட்டாயு ராவணன் சீதையை அபகரிச்சு போறானோ இல்லையோ, அந்த வேலையை சொல்லி அந்த சீதை உங்ககிட்ட திரும்ப வந்துருவா அப்படிங்கிற ஜட்டாயு. அந்த வேலையை சொல்லி இதெல்லாம் ஜோதிஷம் ராமாயணத்துல இருக்குங்கிறதுக்கு சொல்றா. இதெல்லாம் ராமாயணத்துல இதெல்லாம் வருது. 6 அங்கங்கள்ல இது ஒரு அங்கம். ஜோதிஷம் வந்து கண் மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அடுத்தது 6வது கல்பம். கல்பம்ங்கிறது கைகள் மாதிரி இருக்குங்கிறா. அது எப்படின்னா, அஸ்வமேத யாகம், விஸ்வாமித்திர யாகம் பண்றது, இந்திரஜித் யாகம் பண்றது, இதெல்லாம். இதை தவிர தர்மசாஸ்திரம், ராஜ தர்ம உபதேசம், அஸ்திர சஸ்திர உபதேசம், சண்டை செய்யற முறை, இதெல்லாம் இருக்கு. கபந்தனுடைய பேச்சு, ராவணன் இந்திரஜித் சம்பாதம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இது கல்பம் அப்படின்னு எடுத்திருக்கா. இது வந்து முதல் 18ல இது முதல் 1. 2வது வந்து ராமாயணத்துல இந்த உடையவர் ரகசிய அர்த்தங்களை காலட்சியம் மூலமா தெரிஞ்சுட்டான்னு சொல்லும் இல்லையோ, அந்த 18ல இது வருது. அடுத்தது 2வது சார்வாக பௌத்த ஜெயின மதங்களை தள்ளி சனாதன தர்மத்தில், அதாவது நம்ம மதத்துக்கு பேர், நம்ம மதத்துக்கு சனாதன மதம் தான் பேரு. இந்து மதங்கள்லாம் பேர் கிடையாது. சனாதன மதம் அப்படின்னா பேர் இதுக்கு. இது உலகம் முழுக்க முதல்ல சனாதன மதம் தான் இருந்திருக்கு பேர் இதுக்கு. ஒரே ஒரு உலகம் முழுக்க ஒரே மதம் தான் இருந்திருக்கு. அதனால அந்த காலத்துல அதுக்கு பேர் கிடையாது. அதுக்கப்புறம் பல மதங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இது ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஹிந்து மதம் பேர் வந்தது. இதுல இது சனாதன மதம். இதுல வந்து தர்மம் வேற. இதை வந்து அந்த தர்மத்தை மதமா எடுத்துட்டா. சனாதன தர்மங்கிறத மதமா எடுத்து வச்சுட்டா. சனாதன மதம் அப்படின்றது சனாதன தர்மத்தை அனுசரிச்சா அது வந்து அதை வந்து மதமா அப்படி வச்சுட்டு இருந்தான் அந்த காலத்து உலகம் முழுக்காத. பல மதங்கள் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இது பேர் மாற்றி அதுக்கப்புறம் இந்து மதம் சொல்ல ஆரம்பிச்சா. இதுல வந்து இந்த சார்பாகம் சொன்ன போலியோ, சார்பாக பௌத்த ஜெயின இதெல்லாம் சொல்ல போலியோ, இதெல்லாம் நம்ம மதத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத ஜாபாலி பேச்சில இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரகசிய அர்த்தங்கள் இது ஒண்ணும் ராமாயணத்துல. வனவாசத்துல இருக்கிற போது அது கதை சொல்லிட்டு நாடி ஆயிடும். பரதன் போய் கேட்கிற போது ஜாபாலி சொல்றார் ராமன்ட்ட, நீ வரலாம், நீ வந்து இதுல வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் மாதிரி பேசுறாரு. அதை எடுத்துக்கிறார். ஜாபாலி பேச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். 3வது என்ன இருக்குன்னா, ராமாயணத்துல வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், பித்ரு தர்மம், மாத்ரு தர்மம், பிராத்ரு தர்மம், பத்னி தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், மித்திர தர்மம், இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்றது ராமாயணம். அப்புறம் எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் தர்மத்தை விடாகாதுங்கிறதையும் சொல்றது. அப்புறம் ஒரு மனுஷன் எவ்வளவு மேன்மையான இடத்துல பிறந்தா கூட வளர்ந்தா கூட அவனுக்கு வியசனங்கள், அதாவது துக்கங்கள் நேருவது இயல்பு அப்படிங்கிறதையும் ராமாயணம் சொல்றது. தர்ம மார்க்கத்துல ஒருத்தன் போனான்னா அவனுக்கு பட்சிகளும் மிருகங்களும் உதவி பண்ணும் அப்படிங்கறதையும் சொல்றது இது. அப்புறம் அக்கிரமம் பண்ண சகோதரர்களோட கைவிட்டுடுவா அப்படிங்கறதையும் ராமாயணம் சொல்றது. நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணணும் அப்படிங்கறதையும்
சொல்றது. இது மூணாவது எடுத்திருக்காத. அந்த 18 4வது வந்து தத்துவ ஹித புருஷார்த்தங்களை சொல்றது ராமாயணம். தத்துவம்னா என்ன? தத்துவம்னா நாராயணனே தத்துவம், பரதத்துவம், அவன் தான் பரபிரம்மம் நாராயணன். ஹிதம்ங்கிறது பகவானை அடைய ஹிதமாக இருப்பது. ஹிதமாக இருப்பது என்னென்ன? பக்தி பிரபத்தி, 2 வழி, 2 விதமா போகலாம். ஹிதம்ங்கிறது புருஷார்த்தம்ங்கிறது தர்ம அர்த்த காம மோட்சம். அது வந்து புருஷார்த்தம் அப்படின்னு சொல்ற. அதாவது பகவானை அடைய வேண்டியவன், பகவானே அடைய வேண்டியவன். அடைய வேண்டியது யாருன்னா பகவானே அடைய வேண்டியவன். நம்மளால அடையப்பட வேண்டியவன் பகவான். ஆத்மா அடையப்பட வேண்டியது. ஆத்மா போய் பகவானை அடையணும். அதுதான் புருஷார்த்தம். அதற்கான உபாயம். இதெல்லாம் நம்ம முன்னாடி அர்த்த பஞ்சகம் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் 5வதா சொல்ற. 5வதா வந்து பகவானை அடைய வேண்டியவன், ஆத்மா அடையப்பட வேண்டியது, அமைவது புருஷார்த்தம், அதற்கான உபாயம். இதெல்லாம் அர்த்த பஞ்சகம்னு சொல்றது 5வது. இந்த தத்துவகித புருஷார்த்தங்களை சொல்லணும் இல்லையோ, இதுவே தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல ஆரண்யகத்துல 6வது பிரச்சனத்துல வந்து ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுல தத்துவம் அப்படிங்கிறது சேதனன் அச்சேதனன் பகவான், தத்துவத்ரயம் அப்படி சொல்ற. சேதனன்றது ஆத்மாக்கள், அச்சேதனம் அதாவது உயிர் உள்ளவை, அச்சேதனம்ங்கிறது உயிர் இல்லாதவை பகவான். இந்த மாதிரி தத்துவத்துல 3. ஹிதம்ங்கிறது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இல்ல அப்புறம் 4வது சரணாகதி யோகம் அப்படின்னு எடுத்திருக்கா. புருஷார்த்தம்ங்கிறது பகவான், அதாவது ஜீவன் அடையும் பலன் புருஷார்த்தம் அப்படின்னு இது சொல்றது. எது சொல்றதுன்னா தைத்திரியத்தில் ஆரண்யகத்துல வேதத்துல சொல்றது. இந்த மாதிரி சொல்ற. அடுத்தது 6வது வந்து பரதத்துவம் அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்ற. இதெல்லாம் உடையவர் காலக்ஷேபம் மூலமாக ராமாயணத்துல உள்ள ரகசிய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டார். அந்த 18 சொல்றேன் நான் இப்போ. பரதத்துவம் அப்படின்னா ராமன் தான் பரதத்துவம் அப்படிங்கிறது. ராமனுடைய அவதாரத்துக்கு முன்னாலே தேவதைகள் மூலமா பிரம்மா போன்றவர்கள் சொல்வது. பிரம்மா போன்றவர் சொல்வா, அவர் தான் பரமாத்மா, அவர் தான் அடைஞ்சாதான் நம்ம வந்து இதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிலாம் சொல்றா போய். அதனால அது வந்து பிரம்மா சொல்றது, விஸ்வாமித்திர சொல்றது, பரசுராமர் சொல்றது, வனத்துல வந்து மகரிஷிகள் சொல்றது, சபரி சொல்றது, தாரை சொல்றது, மால்யவான் சொல்றது, மந்தோதரி சொல்றது, ராமனே சொல்றான். இவாளுடைய பேச்சுக்கள் இருந்து தெரிஞ்சுக்கலாம் பரதத்துவம் ராமன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரகசிய அர்த்தங்களை சொல்ற. அடுத்தது 7வது வசிஷ்ட வால்மீகி ரிஷிகள். வசிஷ்டர் குலகுருவா இருந்தார். வால்மீகி ராமாயணத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. இவெல்லாம் பக்தி யோகம் தான் பண்ண. சரணாகதியினுடைய பெருமையா தெரிஞ்சிருந்தா கூட இவ பக்தி யோகம் பண்ணா அப்படிங்கிறத சொல்றது இது. அப்புறம் 8வது சொல்லுங்க. எனக்கு முதல்ல கொஞ்சம் ஃபியூ மிஸ் பண்ணிட்டனால எனக்கு இந்த 18 நீங்க அப்புறமா ஹைலைட் பண்ணுவேல இல்ல ஆடியோல வருமா? சொல்றேன், அப்புறம் மறுபடியும் சொல்றேன். நான் இன்னொரு சொல்றேன். சரி, அதான் ஹைலைட் மாதிரி கடைசியா சொல்லுங்க. சொல்றேன். அப்புறம் 8வது வந்து பகவான் அதாவது ராமன் தன்னடி சோதிக்கு போகும்போது அப்படிப்பா. எப்படின்னா அவர் சரையு நதி கரையில இருந்து திரும்பி வைகுண்டத்துக்கு போற போது எல்லாவற்றையும் பரமபதத்தில் ஏற்றினார் அப்படிம்பார். எல்லாத்தையும் அழைச்சும் போயிட்டார். புல் பூண்டு முதல் கொண்டு கூட அழைச்சும் போயிட்டார் பரமபதத்துக்கு, தன்னுடைய இருப்பிடத்துக்கு அழைச்சும் போனார் அப்படிம்பா கடைசியில. அது 8வது ரகசிய அர்த்தங்கள். இது 9வது வந்து பகவானை பற்றுவதற்கு சேஷத்துவம் முக்கியம். பகவானை நாம அடையணும் அப்படின்னா சேஷத்துவம்னா என்ன? அடிமைத்தனம். அவர் எஜமானன், நாம அவருக்கு வேலையாள், அடிமை அப்படிங்கிற அந்த பாவம் முக்கியம். அதுக்கு உதாரணம் யாருன்னா லட்சுமணன் உதாரணம், குகன் உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்வா, பின்னாடி வருது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி உதாரணமா வருதுங்கிறது முக்கியமா எடுத்திருக்கிறது லட்சுமணன் கைங்கரியம் பண்றதுனாலையும் அவர் வந்து வேலையாள் மாதிரி செஞ்சதுனாலையும் இதுக்கு வந்து பகவானை பற்ற சேஷத்துவம் முக்கியம்னா சேஷத்துவத்துக்கு உதாரணமாக லட்சுமணர் சொல்வார். அடுத்தது 10வது வந்து பகவத் பாரதந்திரியம் அப்படின்பா.
பகவத் பாரதந்திரியம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்ஞைக்கு பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறது. பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர் பரதன். அதனால இது 10வது எடுத்துக்கிறார் இந்த ரகசிய அர்த்தங்கள்ல. 11வது பாகவத சேஷ்டத்வ பாரதந்திரியம். அது சத்ருக்னன். சத்ருக்னன் ராமன் கூட லட்சுமணன் கூட இருந்தா கூட அவன் பரதனை தான் முக்கியமா கருதினான். பரதன் ராமன்ட்ட பக்தி செலுத்தினான். அந்த பரதன் சத்ருக்னன் பக்தியா இருந்தான். அதனால சத்ருக்னன் பாகவதன், பாகவத சேஷத்துவம் சத்ருக்னன் அப்படின்னு 11வது சொல்றாரு. 12வது சரணாகதி செய்பவனுக்கு ஆக்கிஞ்சின்யம் வேணும், அனநிய கதித்துவம் வேணும் அப்படின்பா. ஆகிச்சனா என்னால ஒண்ணும் முடியல, நான் எனக்கு எதுவுமே எனக்கு நம்ம எதுவுமே செய்யறதுக்கு அருகதி இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கிறது. அனநிய கதித்துவம்னா நீயே கதிங்கிறது. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்றது ராமாயணம். அடுத்தது 13வது அர்த்த காம. ஏதாவது அர்த்த காமனாக்க அர்த்தம்னா பொருள் ஆசை, காமம்னா இன்பத்தில் ஆசை. இதெல்லாம் இல்லாம மோட்சத்தோட மாத்திரம் நோக்கம் இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்க என்ன ஆகும்? தசரதர் கதியாகும், சூர்பனக கதியாகும், வாலி கதியாகும், ராமனுடைய கதியாகும் அப்படிங்கறத ராமாயணம் சொல்றது. அப்புறம் 14வது ஆச்சாரியன் மூலமா தான் ஜீவன் பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஹனுமானுடைய செயல் உதாரணமா சொல்றா. இத 14வதுல. 15வதுல பிராட்டிக்கு, அதாவது பிராட்டிக்கு, சீதா பிராட்டிக்கு உள்ள புருஷகாரத்துவம். புருஷகாரத்துவம் அப்படின்னா லட்சுமண சரணாகதி. பின்னாடி சொல்ற போது விளக்கமா சொல்லலாம், அப்புறம் சொல்றேன். அதை எப்படி புருஷகாரத்துவமா சீதா பிராட்டி இருந்தா அப்படிங்கறத லட்சுமணனுடைய சரணாகதி. சுக்ரீவன் என்ன செஞ்சான்? சீதா பிராட்டியினுடைய ஆபரணங்களை பாதுகாத்து ராமன்ட்ட கொடுத்தான். அவன் மேல இருந்து போட்டுட்ட ஆபரணங்களை போட்டா அது ரிஷியமுக பருவத்துல விழுந்தது. அதை சுக்கிரவன் எடுத்து வச்சுட்டான். அதை ராமர் வந்த போது ராமபிராட்ட காமிக்கிறான். இதனால புருஷகார பூர்த்தி அவனுக்கு ஏற்படுறது. விபீஷணன் குடும்ப சகிதமா அசோகவனத்துல சீதைக்கு தொண்டு பண்ணான். அசோகவனத்துல சீதை இருந்த போது குடும்ப சகிதமா கைங்கரியம் பண்ணான். இதெல்லாம் பிராட்டியுடைய புருஷகாரத்தை தெரியப்படுத்துறது ராமாயணம் அப்படின்பா. 16வது சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பிரயத்தனம் கூடாது, துறை நீடிக்கலாம் அப்படின்பா. பிரயத்தனம் கூடாதுன்னாக்க சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வல்லியே இன்னும் எனக்கு மோசம் வல்லியே, பகவான் என்ன கூப்பிட்டுக்கலையே அப்படின்ற ஒரு பிரயத்தனம் கூடாது. துறை இருக்கலாம். துறைங்கிறது என்ன? துறை அப்படின்னாக்க ஆசை. நம்ம பகவான் அடையனுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா அதனால அதுக்காக பிரயத்தனம் பண்ணாதே அப்படிங்கறத 16வது காமிக்கிறது. 16வது கருத்தா காமிக்கிறது அப்படின்பா இந்த இதுல, இந்த ரகசிய அர்த்தங்கள்ல. 17வது பாகவத சன்னிதான வாசம் சிறந்தது. அதாவது பாகவத சன்னிதானம்னா, பகவத் சன்னிதானம் எப்படின்னா கோயில்கள் இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்றது. அப்படி இல்லாவிட்டால் பாகவத சன்னிதானம், அதாவது பகவானைக்கு அடிமைகளாக கைங்கரியம் பண்ணக்கூடிய அருகில் வசிப்பது, இந்த மாதிரி இருந்த சிறந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தெரியும் அப்படிங்கிற. 18வது பகவானை அடையிற வரைக்கும் காமிய நிஷித்தம். காமிய நிஷித்தம்னா ஆசை இருக்க பாருங்க, ஆசை எல்லாம் விட்டுடணும். எப்படி ஆண்டாள் சொன்ன மாதிரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மலரிட்டு நாம் முடியும் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். பிரபத்தி ஆனதுக்கு அப்புறம் பகவானை அடையிற வரைக்கும் காமிய நிஷப்தம், ஆசைகளை கொஞ்சம் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ற. இந்த மாதிரி 18 உடையவர் காலக்ஷேபம் மூலமாக ராமாயணத்தை 1 வருஷம் கேட்டு ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பி ஆச்சாரியன் மூலமாக, பெரிய திருமலை நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர், அவருக்கு மூலமாக தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்வாயிருந்த. இந்த 18ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 18 நான் உண்மையை சொல்லிவிடுறேன். இந்த 18ங்கிறது இதிகாச புராணங்கள்ல வித்யாஸ்தானங்கள் இருக்கு. 18 வித்யாஸ்தானத்துல ராமாயணங்கிற ஒரு வித்யாஸ்தானம். அதுக்கப்புறம் அதுல சிஷ்டை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பங்கிற 6 அங்கங்கள் இருக்கு. உப அங்கங்கள் அப்படின்பா. அந்த அங்கங்கள்ல அதுக்கு சொல்றார். சிஷ்டைனாக்க அதுக்கு ஹனுமான் உதாரணம். வியாக்கரணம் அப்படின்னாக்க ஹனுமானே சொல்றாரு. அதுக்கும் வியாக்கரண பண்டிதன், நவ வியாக்கரண பண்டிதன் ஹனுமான்.
சந்தஸ் அப்படின்னாக்க ராமாயணம் வந்து தக்க இடங்கள்ல அழகான விருத்தங்கள் இருக்கு, ஸ்லோகங்கள், அதனால இது சந்தஸ். நிருத்தம் அப்படின்னாக்க அந்த அதாவது ஸ்லோகத்தை சொல்றா, ராவணனா கத்துபவன், கத்தும்படி செய்பவன், இதெல்லாம் நிருத்தம் அப்படின்பா. அத்ய ராமஸ்ய ராமத்வம் லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா அப்படின்னா ஸ்லோகங்கள் வருது. இந்த ஸ்லோகங்கள் இது வந்து நிருத்தம் அப்படின்பா. இத ஜோதிஷத்துல இருக்கு. எப்படின்னா தசரதர் வந்து புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு ஆரம்பிக்கிறார். அதனால ஜோசி இருக்குதுல. ஜடாயு சொல்றான் ராமர்கிட்ட, இந்த சீதையை அபகரிச்சு போனானே ராவணன், அந்த வேலையை பார்த்தாக்க அந்த சீதை உங்ககிட்ட திரும்பி வந்துருவா அப்படின்னு ஜடாயு சொல்றார். அதனால ஜோசியங்கள் இருக்கு. ராமன் வந்து யுத்தம் செய்யறதுக்கு லங்கைக்கு புறப்படுறத நேரத்தை குறிச்சுட்டு தான் கிளம்புறார். ஜோசியம் வருது. சீதைக்கு நிறைய ஜோசியால் சொல்றா, எதிர்காலத்தை பத்தி சொல்றா. இதெல்லாம் ஜோசியம் ராமாயணத்துல இருக்கு. அடுத்தது கல்பம்னா அஸ்வமேத யாகம், விஸ்வாமித்திரனுடைய யாகம் பண்றது, இந்திரஜித் யாகம் பண்றது, இதெல்லாம் அதுல வருது. தர்ம சாஸ்திரங்கள் இதுல இருக்கு. ராஜ தர்ம உபதேசம், அஸ்திர சஸ்திர உபதேசம், சண்டை செய்யற முறை, கமந்தனுடைய பேச்சு, ராவணன் இந்திரஜித் சம்பாதம், இதெல்லாம் இருக்கிறதுல இருக்கு. அடுத்தது ரெண்டாவது இந்த சார்பாக பௌத்த ஜவுன மதங்கள் எல்லாம் இந்த சனாதன தர்மத்தில் சேர்ந்தது இல்ல. நம்மளது வந்து சனாதன மதம். இந்த இதுல வந்து ஜாபாலி பேச்சு ஆரண்ய காண்டத்துல வருது. ஜாபாலி பேசுறார், ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பேசுறார். ஜாபாலி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் இது அப்படிங்கிற. அப்புறம் அடுத்து சொல்லுங்க. ஹலோ, அப்புறமா பேசுறாரு. ஆமா, இல்ல நான் அவ்வளவான்னு சொன்னேன், வனிதாவை வான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி. எனக்கு மியூட் பண்ண முடியல மாமா, இந்த மியூட் பண்ற இது வரல மைக். சாரி அபவுட் தட். நம்ம எல்லாமே அவளை கூட்ட வாடி நல்லா போயிட்டு இருக்குன்னு. அப்புறம் இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், பித்ரு தர்மம், பித்ரு தர்மம்னா இது காப்பனார் வழி பித்ரு தர்மம், மாத்ரு தர்மம் அம்மா வழி, ராத்ரு தர்மம், பத்னி தர்மம், அதான் பாத்துருக்கோம்னா பங்காளிகள், பத்னி தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், மித்திர தர்மம், இந்த தர்மங்கள்லாம் ராமாயணத்துல இருக்கு. எப்படிப்பட்ட ஆபத்திலையும் தர்மத்தை விடக்கூடாதுங்கிறது வருது. மனுஷன் வந்து எவ்வளவு மேன்மையான இடத்துல பிறந்திருந்தாலும் வளர்ந்தாலும் இப்ப இருந்திருந்தாலும் அவனுக்கு விசனங்கள் துக்கங்கள் நேருவது இயல்பு அப்படிங்கறது ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறோம். தர்ம மார்க்கத்துல ஒருத்தன் போனானாக்கா அவனுக்கு பட்சிகள் மிருகங்கள்லாம் உதவி செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ராமாயணத்துல இருந்து. அக்கிரமம் பண்ணா சகோதரர்கள் கூட கை விட்டு விடுவா, நித்திய கர்மாஷ்டானங்களை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் பெரிய திருமணங்கள் சொல்றார், ரகசிய அர்த்தங்களை சொல்றார் உடையவருக்கு. அப்புறம் நாலாவது தத்துவஹித புருஷார்த்தங்கள். தத்துவம்னா என்ன? நாராயணம் தான் பரதத்துவம். ஹிதம் பகவானை அடையறதுக்கு என்ன வழி? பக்தி பிரபத்தி 2 வழி. புருஷார்த்தம்ங்கிறது தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்றாத. இதை வந்து நாராயண உபனிஷத்து தைத்திரியத்துல வேற விதமா சொல்றது. அது ஆரம்பமே தைத்திரியத்துல அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதை ஆரம்பிச்சு அதுல என்ன சொல்றது? தத்துவம்னாக்க சேதனம் அச்சேதனம் பகவான். ஹிதம்ங்கிறது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி. புருஷார்த்தம்ங்கிறது பகவான் அப்படிங்கிறது வேதம் அப்படி சொல்றது. அஞ்சாவது வந்து பகவானை அடைய வேண்டியவன், ஆத்மா வந்து அடையப்பட வேண்டியது. அந்த மாதிரி அடையறதான் புருஷார்த்தம். அதற்கு என்ன உபாயம், அதை அடையறதுக்கு என்ன விரோதி, இதெல்லாம் சொல்றது ராமாயணம். அப்புறம் ராமன் தான் பரதத்துவம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, அவதாரத்துக்கு முன்னாடி தேவதைகள் மூலமாக பிரம்மா போன்றவர் சொல்றது, விஸ்வாமித்திர சொல்றது, பரசுராமர் சொல்றது, வனத்துல ஆரண்யத்துல மகரிஷிகள் சொல்றது, சபரி, தாரை, மால்யவான், மந்தோதரி, ராவணன் இவாளுடைய பேச்சுலன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏழாவது வசிஷ்டர், வால்மீகி ரிஷிகள் வந்து பக்தி யோகத்தில் தான் இறங்கினா. சரணாகதிய பெருமை தெரிஞ்சிருந்தா கூட அவ வந்து பக்தி யோகம் மூலமா தான் பகவான் அடையிறது முற்பட்டா. பக்தி யோகத்தோட பெருமை அதை தெரியறது. அதுக்கப்புறம் எட்டாவது தான் கண்ணடி சோதிக்கு போகும்போது எல்லாவற்றையும் பரமதத்தில் பகவான் ஏற்றார். பகவான் திருப்பி வைகுண்டத்துக்கு போற போது சரையோ நதி மூலமா வெளியில வைகுண்டத்துக்கு போற போது கூட எல்லாரையும் அழைச்சிட்டு போறார். புல் பூண்டு முதல் கொண்டே அழைச்சிட்டு போறார் அப்படின்பா. அடுத்தது 9 பகவானை பற்ற சேஷத்துவம் முக்கியம். அடிமைத்தனம் அதாவது வேலையாள் அடிமை அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு உதாரணம் லக்ஷ்மணன் அப்படின்பா. அதுக்கப்புறம் பகவத் பாரதம் தெரிவித்துக்கு உதாரணம் கட்டளைக்கு உட்பட்டு வேலை செய்யறது யாருன்னா பரதன் சொல்வா.
அப்புறம் பாகவத சேஷத்துவ பாரதந்திரியம்னா சத்ருக்கணன் பரதனுக்கு அவன் வந்து சுசுரூஷ பண்றான். ஒரு பகவானுக்கு கைங்கரியம் பண்ற புத்தனுக்கு இவன் கைங்கரியம் பண்றான். அதனால அவன் பாகவதனாரான் சத்ருக்கணன் அப்படின்பா. அடுத்தது சரணாதி செய்பவனுக்கு ஆக்கிஞ்சன்யம் வேணும், அனன்ய கதித்துவம் வேணும் அப்படின்பா. ஆக்கிஞ்சன்யம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏழை, எனக்கு வழி தெரியல அப்படிங்கிற ஒரு இறக்கம் வேணும். அனன்ய கதித்துவம், பகவானே சரணுங்கிற உறுதி வேணும். அதுக்கப்புறம் 13வது அர்த்த காம ஆசை, அந்த ஆசை இருக்கக்கூடாது. பொருள் ஆசை, காம ஆசை, காமம் இருக்கக்கூடாது. இல்லாத மோட்சத்துடன் நோக்கம் இருக்கணும். இல்லாவிட்டா என்ன கதி இருக்கணும், தசரதன் எப்படி இருக்கணும் அது மாதிரி போயிட்டு ஆயிடும். சூர்பனகை, வாலி, ராவணன் இதெல்லாம் ராமாயணத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆச்சாரியன் மூலமா தான் ஜீவன் பகவானை அடையணும் அப்படிங்கிறத அனுமானுடைய செயலையும் தெரிஞ்சுக்கலாம். பிராட்டிக்கு சீதா பிராட்டியுடைய புருஷகாரத்துவத்தின் மூலமா தான் பகவானை அடைய முடியுங்கிறது. லக்ஷ்மணனுடைய சரணாகதி, சுக்ரீவனுடைய சக்கியம். சுக்ரீவன் வந்து ரிஷி பருவத்திருந்த போது சீதா பிராட்டி ஆகாயத்தில் போது ஆபரணங்கள் எல்லாம் கீழே போட்டா அதை பாதுகாத்து ராமன்ட்ட கொடுக்குறான் சுக்ரீவன். இதனால புருஷகார பூர்த்தி அவனுக்கு ஏற்பட்டது. விபீஷணன் வந்து அசோகவனத்துல சீதைக்கு கைங்கரியம் பண்ணா, குடும்பத்தோட கைங்கரியம் பண்ணா. இதெல்லாம் புருஷ பிராட்டிக்கு உள்ள புருஷகாரத்தை சொல்லுகிறது. இது 15வது தான் அர்த்தமா சொல்றாரு அவர். அடுத்து அப்புறம் 16வது சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பிரயத்தனம் இருக்கக்கூடாது, துறை நீடிக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் 17வது பாகவத சன்னிதான வாசம் இருக்கணும். 18வது பகவானை அடையும் வரைக்கும் காமிய நிஷித்தம், அதாவது ஆசையெல்லாம் விட்டுணும் அப்படி மாதிரி சொல்றார். இந்த 18 உடையவர் பெரிய திருமலை நபிகள் மூலமாக ராமாயணத்தை ஒரு வருஷ காலம் காலசேபம் மூலமாக செய்து தெரிந்து கொண்டார் அப்படின்பா. இதெல்லாம் ராமாயணத்துல பெருமைகளை நம்ம சொல்லிட்டு போறோம். ஏன்னா இந்த ராமாயணமும் நாமும் அப்படி சொல்லிட்டோம்னா ராமாயணத்தை கதை நமக்கு தெரியுது, கதையா நம்ம சொல்லிட்டு போறோம். என்ன பெருமைகள் தெரிஞ்சாதான் அந்த பெருமையை வச்சுட்டு தான் நம்மளுடைய சிறுமைகளை நம்ம பார்க்க முடியும். ஒருத்தரை பத்தி பெருமை தெரிஞ்சாதான் நாம எவ்வளவு நமக்கு சிறுமை, நம்ம கேவலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்முடைய கையாளாகத்தன்மை, நாம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்கோம் பாருங்க, அது ஒண்ணுமே இல்ல, பூஜ்யங்கிறது தெரியும். அதனால பெருமையை பத்தி நாம சொல்றோம். இப்போ இதுல பாலகாண்டத்துல இந்த பாலகாண்டம் அதுல சீதா விவாகம் வருகிறது. அந்த சீதா இதுல வந்து ஸ்ரீமத் என்கிற சப்தத்தின் பொருள், சீதா விவாகத்துல ஸ்ரீமத் என்கிற சப்தத்தின் பொருள் தெரிகிறது. அயோத்தியா காண்டத்துல கல்யாண குணங்களுடைய விவரங்கள், பகவானுடைய கல்யாண குணங்களுடைய விவரங்கள் சொல்லப்படுகிறது. அதனால நாராயண சப்தார்த்தம் தெரிகிறது. ஆரண்ய காண்டத்துல திவ்ய மங்கள விக்கிரகம், பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய, அதாவது ஆரண்ய காண்டத்துல பகவான் நடந்தே போறார், எல்லா இடத்தையும் நடந்து போறார். அதனால அதுல சரணவ் அப்படிங்கிற சப்தார்த்தம் தெரிகிறது. உத்தரகாண்டத்துல ஸ்ரீமன் நாராயண சரணம் சொன்னோம் இல்லையோ, உத்தர பாகத்துல சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறதுல அர்த்தம் தெரியுதுங்கிறார். அதனால இந்த ராமாயணத்தின் மூலமாக துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்பா. ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படிங்கிற அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்பா. ராமாயணம் இன்னொன்னு என்ன, ஸ்ரீமத் ராமாயணம் மந்திரம், இதுவே மந்திரம் அப்படின்பா. என்ன சுவாமி இந்த காவியங்கள் மந்திரம் அப்படிங்கிறதுனா மந்திரமா எடுத்திருக்கா, இத என்ன மந்திரமா எடுத்திருக்காங்கன்னா இது காயத்ரி மந்திரமா எடுத்திருக்கா. காயத்ரி மந்திரம் இதுல இருக்கு அப்படிங்கிறா. 24 அக்ஷரங்கள் உள்ள காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள்ல இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு 1000வது ஸ்லோகத்துக்கும் காயத்தினுடைய முதல் எழுத்து இருக்கு. இப்படி 24,000 ஸ்லோகங்கள். இந்த 24,000 ஸ்லோகங்கள் உள்ள ராமாயணத்தை யாரு கேட்கிறாளோ அவ காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த காலத்துல சாஸ்திர ரீதியாக பெரியவாள் வந்து நிர்மாணம் பண்ணுது. அதனால இது ராமாயணத்தை இந்த மாதிரியே எடுத்திருக்கா இத. அப்புறம் ராமாயணத்துக்கு சொல்ற போது ஒரு இன்னொன்னு சொல்றேன். இத வேதம் சிறந்தது இல்லையா, 4 வேதங்கள் சிறந்தது எல்லாருக்கும். யாரா இருந்தாலும் வேதங்கள் சிறந்தது. அதை அத்தியனம் பண்ணணும். ஆனா அந்த வேதத்தை அத்தியனம்னா கத்துக்கணும்னா இப்படி அது இன்னார்தான் கத்துக்கலாம், இன்னார்தான் அதை கேட்கலாம், குறிப்பிட்ட காலத்துல தான் கேட்கலாம்.
அதுக்கு அனத்தையன காலம் உண்டு. பௌர்ணமி கூடாது, அமாவாசை கூடாது, பிரதம கூடாது, இந்த மாதிரி சில விஷயம் சில நாட்கள் அது சொல்லக்கூடாது அப்படின்பா. குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த அத்தியனம் பண்ணணும் இருக்கு. அதுல குறிப்பிட்ட வேத அத்தியாயி தான் நல்லா வேதம் தெரிஞ்சு வரதுன்னு தான் நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்கு. வேதம் சிறந்ததாக இருந்தால் கூட இதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனால் ராமாயணத்துக்கோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள், விதிகள் கிடையாது. இதை படித்தாலே வேத அத்தியனம் செய்ததாக ஆகும் அப்படிங்கிறார். இதை கற்றாலே வேதத்தை கற்றதாக ஆகும். ஏன்னா வேதங்களின் வேதத்துக்கு இன்னொரு பேரு தான் ராமாயணம். வேதங்களால் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் தசரத குமாரனமாக அவதரித்த போது ராமன் அவதாரம் பண்றார் நாராயணன். அப்போ வேதங்கள் என்ன செய்யறதான் வால்மீகி ரிஷி மூலமாக ராமாயணமாக அவதாரம் செய்தது அப்படிங்கிறார். இது பிரமாணமா சொல்றார். வேதவே தே பரே பும்சி ஜாதே தசரதாத் மத்தியே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிறது பிரமாணம். வேதவே தே பராபும்சி ஜாதே தசரதாத் மத்தியே வேத பிராச்சதே ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிற பிரமாணமா சொல்றா இத. அப்புறம் நம்மாழ்வார திருவாயுமொழியில சொல்ற, கற்பார் ராமனை அல்லால் மற்றும் கற்பரோ புல்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்கு உய்த்தன்னன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. நம்மாழ்வாருடைய திருவாயுமொழி. ராமன் அயோத்தியில் அவதாரம் பண்ணார். அதுக்கு முன்னாடி அங்க நிலம் நீர் காத்து இதெல்லாம் என்ன இருந்தான்னா நாங்க தான் இங்க இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் பலத்தை கொடுக்குறோம், சுகத்தை கொடுக்கணும் நினைச்சிருந்துதான். ஆனா ராமன் அவதாரம் ஆனது பிறகு ராமன் தான் எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் செய்யறார். அவர் தான் தாரகம் போஷகம் போக்கியம் அப்படிங்கிறத இந்த பஞ்சபூதங்களும் தெரிஞ்சுடுதான் அப்படின்பா. அது மாத்திரமில்ல, இந்த கர்மயோகம் போன்றவெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், ராமனுடைய திருப்படிகளே சரணம் இருந்தா போறோம் அப்படின்னு இருந்துதான். இதெல்லாம் மீதி அவதாரங்களுக்கு இல்லாத சிறப்பு. இதனால இவனை கற்பதற்கு உரியவன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அப்புறம் முராரிங்கிறவர் பெரிய கவிஞர். அவர் ராமபுராண கதாநாயகனை வச்சு அனர்கராகவம் அப்படிங்கிற காவியம் ஒண்ணு எழுத ஆரம்பிச்சார். அப்பா அவ ஸ்நேகிதாக்கள் என்ன சொன்னா, ராமனை பத்தி பல காவியங்கள் வந்துட்டு திருப்பி நீ ராமனை பத்தி எழுத வேண்டாமே அப்படிங்கிற போது முராரிய சொன்னாராம், ராமனுடைய நற்குணங்கள் இது வரைக்கும் முழுசா சொன்னவங்க ஒருத்தரும் கிடையாது. ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி நாட்டை ஆளணும், மக்கள் எப்படி வாழணுங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவன் தலைவி மகன் தந்தை அண்ணா தம்பி தாயார் மகள் மாமியார் மாட்டுப்பொன் இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத ராம காவியம் சொல்றது. அதனால இதை நான் எழுதாம இருக்க மாட்டேன் அப்படின்னாராம் முராரிங்கிற கவிஞர். இதை எடுத்து சொல்வா, உதாரணமாக சொல்வா இத. அப்புறம் ராமாயணங்கிறது சரணாகதி சாஸ்திரம். ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்பா. எப்படி அப்படின்னா, ராமனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி தேவர்கள் சரணாகதி பண்றா. திருப்பார்கடல போய் அவரை சரணாகதி பண்ணி கேட்கிறா, அவதாரம் பண்ணணும்னு கேட்டுக்கிறா. தேவர்கள் சரணாகதி. அப்புறம் விஸ்வாமித்திரர்கிட்ட திருசங்கு சரணாகதி, சுனசேவர் சரணாகதி, ராமன் லட்சுமணன் சரணாகதி, காக்காசுரன் சரணாகதி, பரதன் சரணாகதி, பரதன் கூட சத்ருகுணன். அப்புறம் தண்டகாரண்யம் வந்ததுக்கு அப்புறம் மகரிஷிகள் சரணாகதி, சுக்ரீவனுடைய சரணாகதி, சமுத்திரராஜன் சரணாகதி, திருஜடை சரணாகதி, விபீஷணன் சரணாகதி, இந்த மாதிரி. அதனால ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்பா. பாகவதத்துல சொல்றோம். பாகவதத்துல பிரகலாதன் சொல்றான் பகவான்கிட்ட 9 வகையான பக்தி நவபக்தி அப்படிங்கிறான்
பிரகலாதன் பகவான் சொல்றான், பாகவதத்துல வருது, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படி சொல்றான். இந்த 9 விதமான பக்தியும் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்துல இந்த 9 விதமான பக்தி எப்படி இருக்குங்கிறத பத்தி அடுத்த நாள் பார்க்கலாமா சுவாமி? அடியேன் இல்ல எனக்கு பரவாயில்ல, நீங்க பண்ணுனா சரி சரி சரி. ஏன்னா நாளியார்தான் பாக்கலாம். இது இந்த 9 விதமான பக்தியை பத்தி பாகவதத்துல பிரகலாதன் பகவான் சொல்றதா இருக்கு. அது எப்படி ராமாயணத்துல இருக்குங்கிறத பத்தி, ராமாயணத்துல பெருமையை சொல்ற போது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல சொல்றான் சிரவணம் அப்படி சொல்றான். சிரவணம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ராமநாமத்தை, ராமனுடைய நாமத்தை சிரவணம் சொல்லிட்டே இருக்கிறது. ராம காதியை எங்கெங்க சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் கை விட்டு கேட்டுட்டு இருக்கவர் யாரு? ஹனுமன். அதனால சிரவணம் அவர் கேட்டுட்டே இருக்காரு. ராம காதை, ராமாயணம், ராமனுடைய சரித்திரம் எங்கெங்கு சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள்லாம் ஹனுமான் கேட்டுட்டு இருக்கார். சிரவணம் அவருக்கு உதாரணம். அடுத்தது கீர்த்தனம். கீர்த்தனத்துக்கு வால்மீகி முனிவரை சொல்ற உதாரணம் சொல்ற. ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்கள்ல பாடியவர், பொறத்தியாருக்கு கத்து கொடுத்தவர். சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிஞ்சது. அயோத்தி ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இத ஒரு ஸ்லோகத்துல வால்மீகி சொல்றா, ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. ராமோ ராமோ ராமீதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகத் அபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் தன்னுடைய அழகு, தன்னுடைய குணம், நல்ல ஆட்சி, இதனால எல்லாருடைய மனசும் வேற எங்கேயும் இல்லாதபடி திருத்தி அவளை காத்து அந்த அவதார பிரயோஜனமான மோட்சத்தையும் அளிக்கிறான் அப்படின்னு சொல்றாராம். இந்த ராமநாமாவை 5 இடத்துல இந்த இடத்துல ஸ்லோகத்துல சொல்லி சந்தோஷப்படுறார் வால்மீகி. ராமா ராமா ராமான்னு சொல்லி 5 இடத்துல சொல்றார். இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமா சொல்லுவா. வால்மீகி கீர்த்தனத்துக்கு வால்மீகி எடுக்கிறார். அப்புறம் ஸ்மரணத்துல சீதை அசோகவனத்தில் இருக்கா. அவளுக்கு மனசு ரதம் தேரா இருக்கு. அவளுடைய எண்ணங்கள் இருக்க, சிந்தனைகள் அது குதிரையா இருக்கான். இந்த மனசு எண்ணங்கள் இது மூலமா எப்ப பார்த்தாலும் ராமனே நினைச்சிருந்தாலும், சீதா பிராட்டி நினைச்சிட்டு இருந்தா, ராமனையே பார்த்துட்டு இருந்தா, ராமனைய பத்தியே பேசினா, ராமனை பத்தியே கேட்டா. இது ஸ்மரண பக்தி. நினைச்சு உருகினா. இது ஸ்மரணத்துக்கு சீதையை சொல்றா. சங்கல்பஹய சம்யுக்தைஹி யாந்தீமிவ மனோரதைஹி ஹா ராம சத்யவ்ரத தீர்க்கபாஹோ ஹா பூர்ண சந்திர பிரதிமானந்த பக்ர ஹா ஜீவலோக சகித பிரயஸ்ச ராமேதி ராமேதி சதைவ புத்யா விசிந்திய வாசா பிரவதீதமேவ விசிந்தியந்தி சததம் தமேவ ததேவ பஸ்யாமி ததா சுணோமி. இதுதான் நான் அர்த்தத்தை சொன்ன. சீதையை பத்தி சொல்ற போது மனம் ரசமா இருக்கு, எண்ணங்கள் குதிரையா இருக்கு. இந்த எண்ணங்கள் மூலமா இப்பத்தான் ராமனை நினைச்சுட்டு இருக்கா, ராமனையே பார்த்துட்டு இருக்கா. மனசு மூலமா ராமனை பத்தியே பேசுறா, ராமனை பத்தியே கேட்கிறா. இதெல்லாம் ஸ்மரண பக்தி. ஸ்மரண பக்திக்கு உதாரணமா சீதா பாட்டி எடுக்கிறா. அடுத்தது பாத சேவனத்துக்கு பரதனை சொல்றா. பரதஸ்தி பாதுகா சேவனே. பரதன் யாருன்னா பாதுகா சேவகன் பரதன். ராமன்ட சாத்வீகமான பக்தி கொண்டவன் பரதன். தசரதன் சொர்க்கம் போயிட்டார். அப்போ பரதன் சத்ருகுணெல்லாம் அயோத்தி இல்ல, கேக்கைய தேசத்துல இருக்கா, மாமாட்ட இருக்கா. விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து அயோத்திக்கு திரும்புறா. அயோத்திக்கு திரும்பி பார்த்தாக்க ராமன் வனவாசத்துக்கு போயிட்டு தான் சொல்றா. அதுக்கு காரணம் தன்னோட தாயாரான கைகையும் தெரிஞ்சுக்கிறா. இதுக்கு இன்னொன்னு காரணம் கூனியும் தெரிஞ்சுக்கிறா. உடனே வால்மீகி சொல்றார், ஹன்யாம் அகம் இமாம் பாபாம் கைகேயும் துஷ்டச்சாரிணீம் யதிமாம் தார்மிகோ ராஜா நாசுயேத் மாத்ருகாதகம். நாட்டை ஆண்டு இருந்தானே தசரதனை கொண்டுட்டா. அடுத்தது ஆடுறதுக்கு உரிமை யாருக்கு? ராமனுக்கு காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. இந்த மாதிரி கடுமையான பாவத்தை பண்ணிட்டா கைகேயி.
அவளை நான் கொன்னுடுவேன் இருப்புவேன். ஆனா பரம தார்மீகமா இருக்கான் ராமன். ராமன் என்ன செய்வான், இந்த தாயை கொண்டுட்டு பாவம் செஞ்சவன்ட்டு என் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான், கிட்டக்கே வர நெருக்க விட மாட்டான் அப்படிங்கிறாராம் பரதன். உடனே இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற, யமாபபி ஹதாம் குப்ஜாம் யதி ஜானாதி ராகவஹ வாம் சமாம் சைவ தர்மாத்மா நாபி பாஷிஷ்யதே துருவம். சத்ருகன சொல்ற, சத்ருகனா இந்த கூனிய கொண்டுடுவேன், இது தெரிஞ்சதுன்னா ராமன் உன்னோடயும் சரி என்னோட சரி முகத்தோட பேச மாட்டான் அப்படிங்கிறார். இதனால இது பாதுகா சேவகன் அப்படின்னு போட்டு பரதனை எடுக்கிறா. இதுல பரதனை சபதம் பண்றானா. என்ன சபதம் பண்றானா, யதிது ஆரியம் நசக்ஷாமி வினிவர்தீதம் வனாது வனே தத்ரைவ வத்ஸ்யாமி யதாரியோ லக்ஷ்மணஸ்ததா அப்படிங்கிறார். ஹே ஆச்சாரியா, ஹே மந்திரிகளே, காட்டுக்கு போறேன், வனத்துக்கு போய் ராமனை திருப்பி அழைச்சின்னு அயோத்திக்கு அழைச்சின்னு பட்டாபிஷேகம் பண்ண போறேன். அப்படி வளர்ச்சின்னு வர முடியாவிட்டா நானும் லக்ஷ்மணனை போல ராமனுடைய திருவர்களே சரணம்னு இருப்பேன் அப்படிங்கலாம். இந்த மாதிரி சபதம் பண்ணிட்டு காட்டுக்கு போறான், வனத்துக்கு போறான். பரதன் சத்ருகுணன் கூட போறான், ஆச்சாரியன் கூட போறார், வசிஷ்டர் மந்திரிகள்லாம் போறா, சேனைகள்லாம் தொடர்ந்து போறது. போய் அங்க போய் கேட்கறான், பிரார்த்திக்கிறான் ராமன்ட்ட. பரதன் அயோத்திக்கு திரும்ப நாட்டை ஆடணும் அப்படி கேட்கலாம். ஆனால் ராமன் அதுக்கு சொத்துக்கல்ல. ஒத்துக்கா அப்புறம் ராமன்ட்ட இருந்து அவருடைய பாதகிய பிரார்த்திச்சு வாங்கிட்டு அந்த ராமனுடைய திருப்படிகள்ல அந்த பாதுகைகளை சேர்க்கிறான் பரதன். அதிரோக ஆரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே இமேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விலாசியதா அப்படிங்கிறார் வாந்தி இந்த இடத்துல. அதாவது ராமனுடைய திருப்படிகள்ல பாதுகளை சேர்த்து அதை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, பரதனுக்கு அனுகிரகம் பண்றார். அனுப்பிட்டு நீ நான் வரத்துக்கூடாதுப்பா, நான் பித்திருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், அதனால உன்னுடைய தாயாருடைய திருப்படி இப்ப நீ தான் ராஜ்யத்தை ஆளணும் அனுப்புறார். அவன் பாதுகை ஆட்சியை என்ன செஞ்சான், தன்னுடைய சிரசில தூக்கி வச்சுக்கிறான் பரதன். அதை எடுத்துட்டு அயோத்தி பண்ணத்துக்கு முன்னாடி நந்தி கிராமத்துக்கு வரான். அயோத்திக்கு போகாம அதுக்கு முன்னாடி நந்தி கிராமத்துல பாதுகைய சிம்மாசனத்துல எழுந்துள்ள பண்ணி பாதுகா சேவகனாக 14 வருஷம் பாதுகா ராஜ்யத்தை நடத்தி காமிச்சான். நீ காட்டுக்கு வரமாட்டான்னு சொன்ன ராமன் சொன்ன போதிலும் சீதை ராமன் 2 பேரும் இருக்கிற போது 2 பேரையும் சரணாகதி பண்ணி லக்ஷ்மணன் அவ கூடவே காட்டுக்கு வந்தான். ஆனால் பரதன் என்ன செஞ்சான், நாடு திரும்ப மாட்டேன்னு சபதம் பண்ணாலும் இருந்தாலும் ராமன் கட்டளை எழுறார். கட்டளை அவருடைய ஆக்கியை, அந்த ஆக்கியை சிறமேற்கொண்டு ராம சேவைக்கு பதிலாக ராம பாதுகா சேவையை செய்தான். இது பாது சேவன பக்தி. இதுக்கு உதாரணம் எடுக்கிறார். நவவித பக்தியில பாத சேவனம் பரதனை சொல்றார். அடுத்தது அர்ச்சனா பக்தி. அர்ச்சன பக்தியில சபரியை எடுக்கிறார். சபரி பம்பை நதிக்கரை மதங்க முனிவருடைய ஆசிரமம், மதங்க ரிஷி இருக்காருங்க. பம்பையில தீர்த்தம் மாடிட்டு சிஷியோட ஆசிரமத்துக்கு வந்துட்டே போயிட்டு இருப்பார். இதை சபரி ஒரு நாள் பாக்குறா. பார்த்துட்டு என்ன செய்யறா, காட்டுல கிடைக்கிற பழங்கள், காய்ந்த சுள்ளிகள் இதெல்லாத்தையும் சேகரம் பண்ணி அவ வர வழியில ஒரு நாள் வைக்கிறா. இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தா ஒரு நாள் மதங்க மகரிஷி பார்த்தார். யாரு வைக்கிறது அப்படின்னு ஒரு நாள் பார்த்தார். சபரியை நின்று இருக்கா. பார்த்துட்டு சபரி பார்த்தோடனே சபரியை நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ண உடனே மகரிஷியுடைய கடாட்சம் அவளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் ஆசிரமத்துக்கு போற. ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் பணிவிடைகள் செய்யறா, கைங்கரிகள் பண்ற. மகரிஷி சிஷ்யர்கள்லாம் இந்த உலகத்தை விட்டு போற போது என்ன செய்யற, மகரிஷி சொல்றார் மதங்க மகரிஷி சபரிட்ட, நீ இங்கே இரு, ராமன் இங்க வருவார், அவத்துக்கு உபசாரம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ மேல் உலகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள்லாம் அதுக்கு அன்னிலேருந்து சபரி ராமனுடைய வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமத்துல மதங்க முனிவுடைய ஆசிரமத்துல காய்ச்சல் இருக்க, வயசாயிடுத்து. ஒரு நாள் எதிர் வராம ராமலட்சுமணன் வர ஆசிரமத்துக்கு வர. சபரிக்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணிலிருந்து கொட்டுறது. அவ 2 பேரையும் புஷ்பங்களை தூவி வரவேற்கிற. ஆசிரமத்துல உட்கார வைக்கிற. அவளுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ற. அந்த திருமஞ்சன தீர்த்தத்தால தன்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார் சபரி. பண்ணிட்டு வீதி தீர்த்தத்தை எடுத்து அவ சாப்பிடலாம். சாப்பிட்டு ராமனுக்கு அர்த்தியம் ஆசமனியம் இதெல்லாம் கொடுக்கிறா. கொடுத்து விட்டு தான் சேசி வச்சிருந்தால பழங்களை சமர்ப்பித்தாள். கம்பன் சொல்றாருத, ஆண்டு அவள் அன்பின் ஏற்றி அழுது
அழுது இழு அருவி கண்ணல். அவள் அழுது இழி அருவி கண்ணல், அருவி மாதிரி கொட்டுறதான் ஜலம். அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம், வந்தது வரம்பில் காலம், பூண்ட மாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள். பார்த்துட்டேன், ராமனை வந்து பார்த்துட்டேன், கண்ணால ஜலம் கொட்டுறது எனக்கு, என்னுடைய மாய பாசம் எல்லாம் போயிடுத்து, மாதவத்தினுடைய செல்வம், மாதவன் பகவானுடைய செல்வமான ஆயிட்டேன், என்னுடைய பிறவி இதோட போயிடுத்து அப்படின்னு சொல்லலாம். இதை கம்பரன் எடுத்து சொல்ற ஆரண்ய காண்டத்துல, நான் பூண்ட தவத்தால் செல்வத்தை அடைந்தேன். என்ன செல்வம்? ராமனை பூஜிக்கிற செல்வத்தை அடைஞ்சேன், என்னுடைய பிறவி போயிட்டு அப்படிங்கிறார். இத வால்மீகி சொல்றார். தாம் உபபாச்ச ததோ ராமஹ சிரமணீம் சம்சித பிரதாம் அர்ச்சிதோகம் துவயா பக்தியா கச்சகாமம் யதாசுகம். உன்னுடைய பரம பக்தி, ராமன் சொல்றாராம், உன்னுடைய பரம பக்தியால உபசாரம் பண்ண, நீ உனக்கு என்ன விருப்பமோ அதை அடைவாயாக அப்படிங்கிறார். உடனே சபரி அங்க அக்னி இருக்கு, அக்னியில தன்னை அப்படியே ஹோமம் பண்ணிக்கிறார். அக்னியில விழுந்த உடனே ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் அந்த அக்னியிலிருந்து வெளியில வருது. சபரியினுடைய ஆத்ம ஜோதி அது பரபிரம்ம சாட்சாத்காரத்தை பெற்றாள் அப்படிம்பார். அது சுவாமி தேசிகன் சொல்வார். அதை சொல்ற போது சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிறார். சபரி மோட்ச அடையிறது சாட்சியா இருந்தான் பகவான் ராமன், இதை சொல்வார். சபரியை பத்தி சொல்ற போது அர்ச்சன பக்தி, அர்ச்சனைய பக்திக்கு நிகழ்கிறார். அப்புறம் வந்தன பக்தி, வந்தன பக்திய 6வது பக்தி. இது விபீஷணன் சொல்வா. இதுக்கு ராமனுடைய தம்பியா இருந்தாலும் விபீஷணன் வந்து பரம தமிஷ்டன், ராட்சசாளுக்கு கூடிய குணம் எதுவும் கிடையாது அவனுக்கு. ராமன் சொல்றான், ராமனா சீதையை வந்து ராமனோட சேர்த்துரு, பலிபன் மாதிரி வந்து நீயா போய் அழிவை தேடிக்காது பலதரம் சொல்றான். தனியா சொல்றான், சபையில சொல்றான், சகோதர பாசத்தோட சொல்றான். என்ன சொல்லி ராமனுக்கு எல்லாம் கேட்கல. ராவணன் வந்து அவனை வெய்யலாம், கண்ணாமனா வெய்யலாம். ஒரு ஒரு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறான், ஒரு நிலைமையில விபீஷணன் வந்து இனிமேல் அண்ணாவோட நம்ம இருந்து இந்த மாதிரி அவச்செல்லாம் கேட்கறத விட நாம ராமன்ட்ட போறதான் சரி அப்படி தீர்மானம் பண்ணி, சோகம் பருஷிதேன ஆஸ்வச்சாம மாரிதா யத்வா புத்திராம்ஸ்ய தாராம்ஸ்ய ராகவம் சரணம் கதஹ. ராகவனை சரணம் வந்துடுறான். லங்கினுடைய வடக்கே வரான், கடல் கடந்து ஆகாசத்தில் இருக்கிறான். நான் ராவணனுக்கு ராவணனால் நான் ஏசப்பட்டேன், எனக்கு பசுப்பு தாங்கல்ல, ஒரு வேலையாள போல அவமதிக்கு எனக்கு அவமானம் நடந்துருட்டாங்க, தொடர்ந்து அவமானம் நடந்தது. எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மனைவி வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு பகவானே ராமா ஏ பரமாத்மனி விரக்தக அபரபாத்மனி அப்படிங்கிறார். இன்னைக்கு எல்லா செல்வத்தையும் விட்டுவிட்டு சர்வலோக சரண்யன், உன்னை நான் சரணா அடைகிறேன் அப்படி வந்து அவரை வந்து சரணமாக அடைஞ்சானா. தர்மமும் ஞானமும் தவமும் வேலையாய் மறுவரும் பெருமையும் குறையும் வாயிலாய் கருணையங் கோயிலுள் இருந்த கண்ணனை அருள் நெறி எய்தி சென்று அடி வணங்கினான் அப்படிம்பார் கமலாட்டாழ்ப்பார். தர்மம் ஞானம் தபசு என்று மூணு பக்கம் பதில் சொல்லிருக்கான். தர்மம் ஞானம் தபஸ் 3 பக்கம் பதில் சொல்வார். முன்னால என்ன இருக்குன்னா, முன்புறத்துல பெருமை பொறுமைங்கிற கோபுரவாசல், கருணைமயமான கர்ப்ப கிரகம், அங்கு எழுந்துகள் இருக்கும் அருளை சுரக்கும் பகவான். இவரை முறைப்படி உள்ளே சென்று தண்டனிட்டான் அப்படிம்பார். வால்மீகி சொல்றார், இதைய சதுராம் தர்மாத்மா திவபாத விபீஷண பாதையோ சரணாத் பேஷி சதுர்பி சகராட்சச திவபாத விபீஷண சரணான் பேஷி. ராமனுடைய திருவடிகளையே சரணம்னு அடைக்கணும்னு விபீஷணன் வந்து அடிப்படைஞ்சான் அப்படின்பா. மந்தன பக்தி 6வது பக்தி மந்தன பக்தி. அடுத்து தாசிய பக்தி. தாசியத்துக்கு லக்ஷ்மணன். துளசி செடி இருக்க, துளசி வந்து முளைக்கிற போதே வாசனை, அது முளைக்கிற போதே துளசி இருக்கிற வாசனை கிடைச்சிரும். அத போல லக்ஷ்மணன் அவதரிக்கும் போதே பகவத் கைங்கிறதுக்காக பிறந்திருக்கான் அப்படிங்கிற வாசனை நம்ம கொடுத்தான். அதனால்தான் குருகுலம் வசிஷ்டர் இருக்கார குலகுரு, அவ பேர் வைக்கிற போது ஒவ்வொருத்தருக்கு பேர் வைக்கிற போது கைங்கரிய லட்சுமியோடு பிறந்த லட்சுமணோ லட்சுமி சம்பன்னஹா அப்படிங்கிறார். லட்சுமணன் பேரை வச்சாராம், லட்சுமி சம்பன்னஹா அப்படின்னு பேரை வச்சு லட்சுமணன் அப்படின்னு பேரை வச்சாராம்.
ராமன் காட்டுக்கு புறப்படுறார். லட்சுமணன் தானும் கூட ஒரு பிடிவாதம் பண்றான். அப்போ 2 பேரும் கூட இருக்கா, ராமன் இருக்கா, சீதா தேவி இருக்கா. அப்போ சீதா தேவியை புருஷகார பூதையாக கொண்டு ராமனுடைய திருவள்ளுவை பிடிச்சுட்டு அடைக்கலம் என்றவரை அஞ்சேல் என்று வாழ்விக்கும். அடைக்கலம் வந்துட்டா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன், உன்னை ராமா உன்னை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சரணாகதி பண்ணான். புருஷகார பூதியா சீதா தேவியை பக்கத்துல வச்சு சரணாகதி பண்ணான் லட்சுமணன். தனு ஆகாய சகுனம் தனித்திர பீடகாதரக அக்ரதஸ்தே கமிஷ்யாமி தந்தானம் தவ தர்சயன் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சோதசே. அதாவது உம்ம ஒரு வேலையாள் போல நான் கூட விடுவேன், என்ன ஏத்துக்குங்கோ, அப்பதான் என்னுடைய ஜன்மம் சாபல்யாகும். வில்லுல நான் ஏற்றி கையில பிடிச்சுப்பேன், பூமியை தோண்டி கனிகள்லாம் சேகரிச்சு கொடுப்பேன், கூடையில வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு நடக்கிறதுக்கு வழியை காட்டிட்டு முன்னாடி போவேன், நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் குடிசைகள் கட்டி கொடுப்பேன், நீங்க விழிச்சிட்டு இருக்கிறா தூங்கினாலும் சரி உங்களுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துன்னு உங்களுக்கு உங்களை காவல் காப்பேன், உங்களுக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்றான் லட்சுமணன். அதனால தாசிய பக்திக்கு லட்சுமணன் எடுக்கிறார். அடுத்தது சக்கியம். சக்கியம்ன்றது நட்பு. சக்கிய பக்திக்கு சுக்ரீவனை சொல்றார். ராமாயணத்துல பகவான் அவதாரம் பண்றான் அப்படிங்கிறத முன்னாடியே தெரியல. ராமனை மனுஷனாகவே பார்க்கலாம் சுக்ரீவன், தனக்கு சமமாகவே பாய்க்கிறான், பாவிச்சு நட்பு பாராட்டுறான். இத ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து சொல்றது. பகவானை புகழளிக்கும் பகவான அவர் தான் அடைக்கலம் கொடுக்கும் ரொம்ப கருணை உள்ள சகா நண்பன் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டானா ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து மாதிரி சொல்றது. சுக்ரீவன் அக்னி சாட்சியா ராமன் நட்பு கொள்றான். அக்னி சாட்சியா ஹோமத்தை வளர்த்து கையை தன்னுடைய கையை ராமன் நீட்டி நட்புக்கு அடையாளமா என் கையை பற்றுங்கள் என்கிறான். ரோச்சதே எதிவா சத்தியம் வாகு ஏஷ்ட பிரசாரிதா கிருஷ்யதாம் பாணினா பாணி அப்படிங்கிறார் வால்மீகி. இது என்ன சக்கியம்னா பக்தியுடன் கலந்த சக்கியம், பக்தியுடன் கலந்த நட்பு. பிரசாதேன ரசமுக வீர பிரியாம் ச ராஜ்யம் ச சமாபிரியாமகம் கிருஷ்ணதா காண்டத்துல வருது. நிருசிம்ம அவதாரம் எடுத்த வீரன்கிறார் அப்படிங்கிறான் சுக்ரீவன். நிருசிம்ம அவதாரம் எடுத்த வீரனே, நான் என்னுடைய மனைவி ருமை ராஜ்யம் இதெல்லாத்தையும் அடையறதுக்கு வழி பண்ணுங்க அப்படிங்கிறானா. அதனால சக்கியத்துக்கு சுக்கிரவன் எடுக்கிறார். அடுத்தது ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் ஆத்மாவையே கொடுக்கிறது. இது ஜடாயுவ சொல்ற நவவித பக்தியில 9வது பக்தி இது, 9 கடைசி பக்தி இது. ஜடாயுவ சொல்றார். அகஸ்தியர் சொல்றபடி ராமன் சீதை லட்சுமணன் எல்லாம் பஞ்சவட்டிக்கு வர போது ஜடாயுவ பாக்குற அரண்யத்துல உபாச்ச வத்ச வாம் வித்தி வசஸ்யம் பிதுராத்மனா. ஹே வத்ச, ஜடாயு சொல்ற ராமனை பார்த்து, ஹே வத்ச, ஹே பிரியமானவனேங்கிறார். நான் உங்களுடைய தகப்பனாருடைய நண்பன், நான் கருடனுடைய சகோதரனான அருணனின் பிள்ளை, என் பேர் ஜடாயு. இங்க நிறைய ராட்சார்கள் நிறைய இருக்க இந்த அரண்யத்துல, நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படிங்கிறார். ராவணன் சீதா பிராட்டி விமானத்தை எடுத்து போற போது ராவணனை தடுத்து சண்டை போட்டவர், அவர் யுத்தம் பண்ணவர். கடைசியில ராவணனால ரக்கை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காரு, உயிர் போகல. ராவண லட்சுமணன் சீதையை தேர்ந்து வர சமயத்துல ஜடாயுவ பாக்குறா. அப்ப ஜடாயு சொல்றார், அந்த காலே திருஷ்டவாத்பம் முக்தோகம் ரகு சத்தமா ஹஸ்தாபியாம் ஸ்பிரிஜமாம் ராம புனர்யாசியஸ்தவிதேபதம் அப்படிங்கிறார். ஹஸ்தாபியாம் ஸ்பிரிஜமாம் ராம புனர்யாசியாபி தேவதம் அப்படிங்கிறார். பஞ்சவடியில உன்னை பல தடவை சேவிச்சிருக்கேன், உயிர் புரியும் சமயம் இப்போ உன்னுடைய தரிசனம் இப்ப கிடைச்சது எனக்கு. ஒரு தடவை உன்னுடைய திருக்கரங்களை என்னை தடவி கொடு, உன்னுடைய திருவடியான வைகுந்தத்தை நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். ஆத்மாவை ராம சேவையில் நிவேதனம் செஞ்சவர் ஜடாயு அப்படின்பா. இந்த மாதிரி நவவித பக்தி. இதுக்கு அடுத்து நட்புக்கு உதாரணமா சொல்வா துரியோதனன் கர்ணனை பத்தி எல்லாம் சொல்வா. அதை விட உயர்ந்தது நம்ம வேதத்துல இதுல இருக்க சாஸ்திரங்கள்லாம் இதுல இருக்கு. போஜராஜன் காளிதாசனுடைய நட்பை பத்தி எல்லாம் சொல்வா. அதெல்லாம் இங்க நம்ம வேண்டாம். நமக்கு இப்ப வேண்டியது இப்ப ராமாயணத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இங்க நவவித பக்தியோட சொல்லிட்டு அடுத்தது ராமாயணத்துடைய பெருமை,
யுகங்கள் தோறும் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.